அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சஃபர் மாதத்தினுடைய கடைசி புதனை ஒடுக்கத்து புதன் என்று சொல்லுவார்கள். ஒடுக்கம் என்று சொன்னால் கடைசி, இறுதி என்று அர்த்தம். அதனால்தான் கியாமத்து நாளை கூட ஒடுக்கத்து நாள் என்று நாம் சொல்லி வருகிறோம். ஏன் இந்த நாளை ஒடுக்கத்து புதன் என்று சொல்லப்படுகிறது அப்படின்னு சொன்னால், கடைசி புதன்கிழமை என்று ஏன் சொல்லப்படுகிறது சொன்னால், இந்த உலகமே உருவாக காரணமாக இருந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவருடைய கடைசியாக அவர்கள் ரபீல் அவ்வலிலே வஃபாத் ஆகிறார்கள். அவர்களுக்கு அந்த வஃபாத்தாகக்கூடிய அந்த கடுமையான நோய் ஆரம்பத்தில் வந்தது இந்த சஃபர் மாதத்துடைய கடைசி புதன்கிழமை தான். அதற்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகவும் உடல் பலவீனமடைந்து இருந்தார்கள். மிகவும் கஷ்டப்பட்டு தான் தொழுகைக்கெல்லாம் சென்றார்கள். எனவே அவர்களுடைய வாழ்க்கையில் வந்த கடைசி புதன்கிழமை இந்த புதன்கிழமை தான். எனவே அந்த புதன்கிழமையை ஒடுக்கத்து புதன் என்று சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் அய்யூப் நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நோய்வாய்ப்பட்டதும் நோய் ஆரம்பம் வந்ததும் புதன்கிழமை நாள் தான். மேலும் வெண்குஷ்டம், கருங்குஷ்டம் போன்ற அந்த ரோக நோய்கள், அந்த நோய்கள் எல்லாம், அந்த குஷ்ட ரோக நோய்கள் எல்லாம் புதன்கிழமை தான் ஆரம்பிக்கும் என்று இஸ்லாம் நமக்கு சொல்லித் தருகிறது. எனவே மற்ற புதன்கிழமைகளிலும் இதே போல நோய்கள் ஆரம்பிக்கப்பட்ட நாள் என்பதனாலும், அதே நேரம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆன்ல ஒரு சமூகத்தாரை காற்றை கொண்டு அழித்ததை பற்றி சொல்கின்ற பொழுது, இன்னா அர்சல்னா அலைஹிம் ரீஹன் சர்சரன் ஃபீ யௌமின் நஹ்ஸின் முஸ்தமிர், தொடர்ந்து வீசக்கூடிய காற்றை அவர்கள் மீது நாம் அனுப்பி வைத்தோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். எந்த நாளில்? ஃபீ யௌமின் நஹ்ஸின், நஹ்ஸுடைய நாள். நஹ்ஸ் என்பதற்கு கெட்ட என்ற அர்த்தமும் இருக்கிறது. அதுவும் ஒரு புதன்கிழமை ஒரு நாளில் தான் அது என்ன செய்யப்பட்டது, அனுப்பப்பட்டிருக்கிறது. எனவே இந்த புதன்கிழமை என்பது பொதுவாக அது அந்த நாள்களில் நல்ல விஷயங்கள் ஆரம்பிக்கப்படுகிறது, பாடங்கள் ஆரம்பிக்கப்படுகிறது, குர்ஆன்கள் ஓத ஆரம்பிக்கப்படுகிறது. இப்படி இருந்தாலும் அதே புதன்கிழமையில் இது போன்ற விஷயங்களும் நடந்திருக்கிறது. இருந்தாலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் கடைசியாக அவர்களுக்கு அந்த சக்கராத்துடைய நோயை கொண்டு வந்தது, அவர்களுக்கு கடைசியாக அவருடைய வஃபாத்துடைய நோயை கொண்டு வந்தது இந்த புதன்கிழமை என்பதனால், சஃபர் மாதத்துடைய கடைசி புதன்கிழமை என்பதனால் இதில் ஒடுக்கத்து புதன் சொல்லப்படுகிறது. இந்த நாளில் அல்லாஹுடைய குர்ஆனில் இருந்து சலாமுன் என்று ஆரம்பிக்கக்கூடிய குர்ஆன் வசனங்களை எழுதி அதை கரைத்து குடித்து அதில் வரக்கூடிய நோய் பலாய் முசீபத்துகளை விட்டும் அதிலிருந்து நாம் காத்துக்கொள்வதற்காக நாம் அதிலே கரைத்து குடிக்கிறோம். அல்லாமா ஃபஹ்ருத்தீன் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்வார்கள், இந்த நாளில், இந்த ஒடுக்கத்து புதன் நாளில் 3,20,000 நோய்கள் பலாய்கள் இறங்குகிறது என்று சொல்வார்கள். நபிமார்களுக்கு அல்லாஹ் வஹியை கொண்டு நல்ல ரகசியமான விடயங்களை அறிவிப்பது போல, அவுலியாக்களான இறைநேச செல்வருக்கு அல்லாஹ் தஆலா இல்ஹாமியத் மூலமாக அறிவிக்கிறார். எனவே அவர்களுக்கு அறிவிக்கப்பட்டது அவர்கள் அறிவித்தார்கள். அதிலிருந்து அந்த பலாய் முசீபத்திலிருந்து நாம் பாதுகாத்துக் கொள்வதற்காகத்தான் இந்த நாளில் சலாமுன் என்று சொல்ல ஆரம்பிக்கக்கூடிய அந்த குர்ஆன் வசனங்களை கொண்டு நாம் அதை கரைத்து குடிக்கிறோம். அதன் மூலமாக நோய் நீங்க பெறுகிறோம். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஒடுக்கத்து புதனில் வரக்கூடிய எல்லா விதமான பலாய் முசீபத்துகளை விட்டு எங்களையும் உங்களையும் மற்ற முஸ்லிம்களையும் காப்பாற்றுவானா. அஸ்ஸலாமு அலைக்கும்.